ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பழனி டெம்பிள் அந்த கேம் பிளே ராப்ளெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த கேம் பிளே தான் அது விளாட போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பழனிக்கு போனதில்லை. அதான் நம்ம இந்த கோயிலையாச்சும் போய் பார்த்து அந்த ஒரு கேம்லையாச்சும் இருக்கே போய் பார்த்து போமேன்னு சொல்லிட்டு வந்தேன். டாப் டைம் பிளேடு என்னடா 3 நாள் வரைக்கும் உட்காந்து கண்டினியூஸாக விளையாடிட்டு இருந்தீங்களாடா, எப்பட்றா ஒரு நாள் 3 நாளாக இருந்தா என்ன அது. இன்றைக்கி தான் வயலட் ஸ்மைலி இது போட்டிருந்தாங்க. அந்த வயலட் ஸ்மைலி பார்ப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலில் போட்டிருந்தாங்க, இந்த கேம்னால் இறந்து போனவங்கன்னு. அதில் 3 நாளாக கண்டினியூஸாக ஒரு ஆள் விளையாடி இறந்து போனது சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. 3 நாள் தொடர்ந்து விளாட்னாங்க, லைக் கேப் விட்டு தான், ஆனால் 3 நாள் இது விளாட்னாங்க அப்படிங்கிறதா, இல்லை 3 நாள் கண்டினியூஸாக கேப்பே விடாமல் விளாட்னாங்களான்னு தான் தெரில. அப்புறம் போய் சார்ஜெலாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த இது பிரம்ம தீர்த்தத்தில் குளிக்கணும்னாங்க. அதான் வந்தோம். அடியில் பாருங்களேன், முருகன் ஸ்டாச்சு இருக்குது. முருகன் ஸ்டாச்சு தானே, முருகன் சாமி தள்ள முடியுது கைஸ். ஓம் சரவண பவ. அடுத்து இங்கே ஒரு சாமி இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மேலே போக வேண்டியதுதான். குளிச்சாச்சு, மேலே போக வேண்டியதுதான். மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி. ஸோ கட் பண்ணிவிட்டு ஓரளவு மேலே வந்தோடனே எடுக்கிறேன். ஜம்ப் பட்டனை தொட்டோன்னா நம்மளால ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியுது கைஸ். இது தெரியாமல் போச்சு, இவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தேனே. சரி விடுங்க, அவங்களுக்கு கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அடுத்து நம்ம போக வேண்டியதான். இந்த ஃப்ளவர்ஸ், இந்த தாமரையெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் இதையும் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. நானும் எவ்வளோ அதில் மேலே கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஆனால் நமக்கு வர மாட்டேங்குது. சரி, நம்ம மேலே ஏறி போக வேண்டியதான். அந்த சைடு சரி, இந்த சைடு போயிட்டுருக்கேன். ஆமாங்க, இவ்வளோ விளையாடி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்குவோம், அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட போகிறோம், ஃபஸ்ட் டெம்பிளை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் நான் மறந்துட்டேன். இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஞாபகம் வருது. சரி விடுங்க. இந்த சைடு ஃபஸ்ட்டு எல்லாமே A to Z எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் ஸ்டோரிலாம் படித்து பார்க்க போகிறதில்ல, கடகடன் தான். ஓகே, திருப்பதி பாலாஜி தானே, தெரில. முருகன் ராஜா அலங்காரம். சூப்பர். அந்த தரிசனம்லாம் நமக்கு ராப்ளெக்ஸில் கேம்லேயே அவைலபிளாக இருக்குப்பா கைஸ். இங்கே நிறைய இருக்குது, ஆனால் வாங்க முடியுமான்னு தெரில. டீலாம் வச்சுருக்காங்க, டீ பிஸ்கெட்டு அது இதுன்னு வச்சுருக்காங்க, ஆனால் நம்மளால வாங்க முடியலையே. அதுக்குன்னு கொஞ்சம் காசையும் கையில் கொடுத்து வாங்குற மாதிரியும் வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்தளவு அனிமேஷன்ஸ் பண்ணி வச்சதே சூப்பர், வேறு லெவல் தான் சொல்லுவேன். சரி, ஓகே, நம்ம போவோம். விடிஞ்சிடுச்சு. அதான் டீ ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இந்த டெம்பிளுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. நானும் படிச்சுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு கிளியெல்லாம் உட்காந்துருக்கு, செம்மையாக இருக்குல்ல அந்த அவதார். நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு நல்லா இருக்காது. பேசிக்கலி நம்ம கேர்ள் சாரீ கட்டலாம், சுடிதார் நல்லா. எனக்கு சாரீ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், சுடிதார் பெஸ்ட் ஃபார் மீ. கேர்ள் நான் எப்படி சொல்கிறது, கேர்ள் ஸ்கூல் படிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து இந்த திருமலா மியூசியம்னு சொல்லி போட்டிருக்காங்க, டெலிபோர்ட் ஆகிறது. இப்போதைக்கு வேணாம், ஃபுல்லாக பழனி சுற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஐயோ, ஒரு அக்கா டெலிபோர்ட் ஆகிட்டு போயிட்டாங்கயா. சரி, ஓகே. யார் டெலிபோர்ட் ஆனால் நமக்கு என்ன. சரி, நாம் போக வேண்டியதுதான். அடுத்து இந்த சைடு இருக்கு, அதை பார்ப்போம். ஏதாவது பசார்னு வச்சுட்டு அது விளம்பரம் தான் வச்சுருக்காங்க. கிளிக் டு இயர் செம்மையாக இருக்கே. எனக்கு அந்த ரெட்டுலாம் நல்லாயிருக்கும். கிளிக் பண்ணலாம் வரவே மாட்டேங்குதே. என்ன கைஸ், கிளிக் பண்ண வர மாட்டேங்குது. ஒருவேளை ஜம்ப் பண்ணணுமோ, அதுக்கு நேராக கிளிக் பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. கிளிக் பண்ணுறேன், ட்ரையலுக்கு கூட கிளிக் பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது.
வந்துருச்சு. சரி, ஆனால் எனக்கு இது வேணாம், எனக்கு அந்த ரெட்டு தான் பிடிச்சிருக்கு. அதுக்கும் 1 மணி நேரம் கிளிக் பண்ணிட்டு உட்காந்துனாலும் வராது போல் இருக்கேன். ஏதோ லக்கில் வந்திருக்கு. ஆக்சுவலி விடிஜி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ. அவங்களுக்கு கிளிக் பண்ணி பார்த்தாங்க, அவங்க அவங்களுக்கு வரல. அவங்க பிசியில் தான் விளாண்டுருப்பாங்க. நான் ஜஸ்ட் மொபைலில் தான் விளாட்னா நான் எனக்கே வந்துட்டு அதெல்லாம் லக்கு. சரி இருக்கட்டும், இதே இருக்கட்டும்னு இன்ட்ரெஸ்ட்லேயே போயிட வேண்டியதான். சரி, ஆனாலும் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆச்சே, ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு போவோம்னு மன திருப்திக்காக கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்கேன். ஓகே, சரி, நான் இறங்குற மாதிரி தெரியல. ஓகே, இந்த அக்கா என்ன ட்ரெஸ் போடுறாங்க? நான் இது போட்டிருக்கேன்னா கன்ஃபார்ம் அவங்க ரெட்டு தான் போடுவாங்க. பாருங்களேன், இப்போ அவங்க ரெட்டு போட்டாங்கன்னா, இப்போ நானும் ரெட்டு போட்டேன்னா அவங்க ஆப்போசிட் தானே போவாங்க. காவா தங்கச்சியான்லாம் தெரியல கைஸ். சரி, அவங்க போடலை. ஓகே, நானும் 1 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆக்சுவலி நான் வந்து இது பழனிக்கெல்லாம் இருக்குது. நான் சொன்னேன்ல அவங்க ரெட்டு தான் போட்டிருக்காங்கன்னு. பழனிக்கு வந்து இந்த மாதிரி கேம் பிளே இருக்குதுல்ல, அப்போது திருப்பதிக்கும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் கேம் பிளே வீடியோ. இங்கே விநாயகர் இருக்கார், தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம். நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கேன். அதனால் ராமேஸ்வரம் கேம் பிளே, அதுக்கு ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே இருக்க கோவில் கேம் பிளே வீடியோ இருந்ததுன்னா புரியும். எக்ஸாக்ட்லி இந்த இப்போ கோவிலில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் என்ன அது கேம் பிளேயில் இருக்குதுல்ல, அதையும் பார்த்துட்டு எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துப்பேன். அப்போ தான் உண்மையாலே பழனி டெம்பிளில் உள்ள கோயில் தானா, இல்லை அவங்களே இமேஜினேஷனுக்கு பழனி டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிக்கலான்னு. ஆனால் அந்த மாதிரி கேம் பிளே இல்லை. அந்த மாதிரி ராமேஸ்வரம் போகிற மாதிரி கேம் பிளே வீடியோ வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? முருகனோட வாகனம், மயில் வாகனம். ஓகே, எல்லாம் விளம்பரம் தாங்க. நானும் பார்க்குறேன், எல்லாம் விளம்பரம் தான். நான் நினச்சி இவ்வளோ ட்ரெஸ்லாம் அவதார் கொடுக்குறாங்களான்னு. ஆனால் அது விளம்பரம். ட்ரெஸ் நம்ம இந்த கோயிலெலாம் போனோன்னா இந்த சில்க்கு அந்த சில்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பட்டு சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்களே, ட்ரெஸ்ஸு ஷாப் விளம்பரம். அந்த பேனர் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து கருப்பசாமி சந்நிதி இருக்குது. ஸோ கும்பிட்டுட்டு போயிடலாம். ஒரு மியூசிக் கேட்கும் கைஸ், எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. கருப்பசாமிக்கு பாட்டெலாம் போட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கற்பூரம் காமிச்சிட்டு அடுத்து தூப்பம்னு போட்டிருக்காங்க. சாம்பிராணி இல்லையா, அது புகையாக வருது, ஆனால் தூப்பம்னு போட்டிருக்காங்க. தூய தமிழ்லையோ? சரி, அதுவும் போட்டு விட்டு அப்படி கொஞ்சோண்டு பூவையும் போட்டு விட்டோன்னா, பூ காமிச்சிட்டு ஆக்சுவலி இந்த டைம்லலாம் எனக்கு பூவை வந்துட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணோன்னா கீழே விழுவோன்னு எனக்கு தெரியாது. அதான் எல்லாம் கருப்பு சாமிகிட்டலாம் வந்துட்டு கருப்பு சாமி கீழே அந்த விநாயகர் சாமி இல்லாட்டி பூவை காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். சடனாக ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கீழே போடலாமாங்கிற மாதிரி. அதை பண்ணி இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்களே. இங்கே நிறைய சாமி பேர்லாம் போட்டு இந்த சைடு போட்டிருக்காங்க. நமக்கு படிச்சுட்டு போகிற அளவுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. நம்ம நேராக போயிடுவோம். அந்த சைடும் நிறைய சாமி போட்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம நேராக போய் மெயினாக முருகன் சாமி இருப்பாங்களா, அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதானா? எவ்வளோ தூரம் போக முடியாதா? சரி, நாம் கற்பூரம் காமிச்சிட்டு சாமிகிட்ட வேணிப்போம். அப்புறம் தூபமும் காமிச்சிப்போம். தூபம்னா சொல்ல சாம்பிராணி, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இங்கே பாருங்க முருகன், இந்த மலேசியாவில் இருக்க முருகர் தானே. இப்படி பார்த்தா தெரியல, ஆனால் நம்ம இப்படி பார்த்தா தெரியுது, பார்த்துக்கோங்களேன். சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. செம ஐடியா. இன்னும் அது போக முடியல, இன்னும் வெளில போக முடியல பின்னாடி. விடுங்கயா சாமி, விடுங்க சாமி. அப்பாடி வந்துட்டோம்.
மயில் மேலே ஏறிட்டு சாரி ஓகே. எல்லாம் மயில் வாகனத்திற்கும் கற்பூரம் சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு பூ எடுத்துகிட்டே வந்துட்டேன். அப்படியே இப்போ இந்த சைடு போவோம் ஓகேங்களா. இந்த சைடு ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அடுத்து அந்த சைடு போய்ட்டு எதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணும். சீதாலா புராணம்மா என்ன புராணம்? சரி டெலிபோர்ட் ஆக வேணாம்ப்பா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து டெலிபோர்ட் ஆகிப்போம். நவகிரகம் தானே செம்மையாக இருக்குது, அனிமேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இது உண்மையிலே டெம்பிள் இருந்தால் எப்படி இருக்கும்? சரி நவகிரகத்தை சுற்றிட்டு வரணுவாங்களே, கற்பூரம் ஏற்றிட்டு சுற்றிட்டு வந்துடுவோம். அப்படியே கிட்டக்க ஒரு சுற்றிடுவோம். ஓகே, அடுத்து சாம்பிராணி எடுத்துகிட்டு வெளில ஒரு சுற்று உள்ள ஒரு சுற்று. ஓகே சுற்றிட்டு வருவோம். ஓகே அடுத்து இந்த ஃப்ளவர் வெளில சுற்றிட்டு வந்துடும். வாய் நல்லா கொலருது கைஸ், மன்னிச்சிக்கோங்க. வாயும் நல்லா கொலருது, மற்றதுக்கு வாய்ஸும் ஒரு மாதிரி இதாக இருக்குது, தொண்டை கரகரன்னு இருக்குது, அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏன்னா 10 மணிக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன் நைட்டு. ஓகே இங்கே தான் அந்த ஸ்பீச்லாம் நடக்கலாம், அந்த மண்டபம் டெலிபோர்ட் காமிச்சு நான் போகல. என்னது சரவணன்னு யாரோ உட்காந்துருக்காங்க, ஏதோ கொஷின் மார்க் கொடுக்குது, கிளிக் பண்ணுவோம். என்ன கொஷின் கேட்கணும் சரவணன் எங்ககிட்ட? ஓ இப்போ என்னென்னா இந்த இதில் நின்று கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பூஜை அந்த அர்ச்சனை தட்டு வந்துடும். அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அர்ச்சனை பண்ணணுங்க. அதனால் நம்ம நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இல்லை. நான் எடுத்துகிட்டு பூஜை கூடை அர்ச்சனை கூடை தட்டு இல்லை, அர்ச்சனை தட்டுன்னு சொல்லி தட்டு தான் வாயில் வருது, கூட ஆனால் அது மெயினாக இருக்கிற பழனி முருகன்ட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு வருவோன்னு பார்த்தேன். ஆனால் நம்மளால் அதை வைக்க முடியலை, அப்படியே சும்மா காமிச்சிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம காமிச்சிட்டு அர்ச்சனை போட்ட மாதிரி ஏதோ அர்ச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க முருகன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு முருகன் சாமிகிட்ட காமிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. சரி அடுத்து இங்கே யார் இருக்காங்க? பாலாஜி சாமி. ஓகே ஸ்ரீனிவாஸ், திருப்பதி ஸ்ரீனிவாஸ். ஓகே வெளில ஆஞ்சநேயர் இருக்கார், அவருக்கும் கற்பூரம் சாம்பிராணி பூவெல்லாம் காமிச்சிட்டு உள்ள இருக்க சாமிக்கு வெளில இருக்க சாமிக்கெல்லாம் காமிச்சிட்டு நடுவில் ஒன்று இருக்கேன், அதை பார்க்காம நான் போயிட்டுருக்கேன் கைஸ், இப்போ தான் நோட் பண்ணுறேன். மறுபடியும் வந்து பார்ப்பேனான்னு தெரில. அடுத்து இந்த சைடு பைரவர். பேசிக்கலி எனக்கு பைரவர் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அவர் வந்து சிவனோட அவதாரம். எனக்கு சிவன் சாமி ரொம்ப பிடிக்கும் கைஸ். யாராருக்கெல்லாம் சிவன் சாமி ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்க ஓகேங்களா. ஏன் தெரியாது, பிடிக்கும் அவ்வளோ. சிவன் சாமியும் எங்கள் குலதெய்வ சாமியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. எல்லாருக்கும் இப்போ தான் நான் நோட் பண்ணேன், சடனாக வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே கிளிக் பண்ணேன்னா இப்போ பூ உழுவுறதை நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ண உழுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த சாமி போட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் எல்லா சாமிக்கும் போய் பூவெல்லாம் கிளிக் பண்ணி போகிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை, அதனால நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். இதுதான் மண்டபம்னு போட்டிருக்கு. மண்டபம் 1000 பில்லர்ஸா? இங்கே இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, சும்மா 1000 பில்லர்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிறதுனால அனிமேஷனில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இந்த இடத்துல. சரி ராதாகிருஷ்ணர் அழகாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு கற்பூரம் சாம்பிராணி பூவெல்லாம் போட்டு கடற்கடன்னா இங்கே வந்துட்டோம். இங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க, வெளில இருக்க சிங்கத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். துர்க்கை அம்மன்னு அவங்க தான் நினைக்கிறேன்.
ஓகே, எல்லோரும் நம்மளை அப்படியே பார்த்து காப்பி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கற்பூரம் எல்லாம் நம்மள மாதிரியே போட்டு வர்றாங்க. அப்புறம் இங்கே ஒரு சாமி, அம்மன் சாமி இருக்காங்க. என்ன அம்மன் சாமின்னு தெரியல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காளி அம்மனோ தெரில. ஓகே, அடுத்தீங்கன்னா தபேலா வாசிச்சுட்டு இருக்கிறதுக்குன்னு இருக்குது. வாசிக்க முடியுமா? அங்கே பாருங்கள் பட்டன்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா மியூசிக் கேட்குது, எடிட்டிங்கில் வந்து கேட்குமான்னு தெரில. கேட்க மாட்டேங்குதுப்பா. இங்கே யார்? சண்முக சுவாமின்னு ஒருத்தவங்க பேர். எல்லாம் முருகன் சாமியோட அடுத்தடுத்த பேர். இன்னும் நிறைய பேர் சண்முகம் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குல்ல, மயில்வாகனம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி முருகன் சம்மந்தப்பட்ட பேர், முருகன் சாமிக்குள்ள பேர்லாம் அந்த கடைக்காரங்களுக்கு வச்சுட்ருக்காங்க. இங்கே எதாவது கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட போகுது. வேணாம்ப்பா, நான் வந்து தாம்பூலம் கிளிக் பண்ணால் வருமா? வேணாம். விநாயகர், தேவாஸ்ரீ கணேசா. ஓகே, இவங்களுக்கும் கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் போட்டு பூவையும் கடைசியாக கொஞ்சம் தூவி விட்டு ஏதோ டிஷ்ஷு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்களோட மூஷிக வாகனத்துக்கும் வச்சுட்டு போவோம். ஓகே, இந்த மண்டபத்து மேலே ஏறி போவோமா? வேணாம். சாரி கைஸ், தெரியாமல் கைப்பட்டு ரெக்கார்டிங் பட்டன் கிளிக் ஆகி ரெக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு. அதான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி அட்டாச் பண்ணி போட போகிறேன். ஓகேங்களா? மண்டபத்துக்கு மேலே போமான்னு கேட்டு வேணான்ட்டு போனல, மறுபடியும் அதே மேலே தான் என்ட்டு இதா அப்படிங்கிற மாதிரி போய். அப்புறம் இங்கே இந்த சிவன் கோவில் ஒரு இருக்குமே, அது மட்டும் ஏன் நம்ம கண்ணில் பட மாட்டேங்குது? ஒரு குகை மாதிரி உள்ளே போகிறது. நான் விடிஜி சேனல் நல்லா பார்த்தேன் கைஸ், எனக்கு தெரியும். விடிஜி சேனலில் நம்மளை ஏமாத்துறாங்களா? இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆனால் தான் போக முடியும் போல இருக்கே. அது ஒரு கேட்டோ, அந்த கேட் வழியாக போனோன்னா நமக்கு கிடைக்குமோ தெரில. நம்மளால் போக முடியுமோ? வெயிட் பண்ணுங்கள். அந்த போர்டில் சிவன் சன்னதின்னு இருக்குது கைஸ். சிவா சந்நிதின்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா தெரியுது சிவன் சாமி பேர் போட்டிருக்கு. ஸோ இதில் போய் பார்ப்போம். இதான் அந்த மண்டபம் 1000 பில்லர்ஸா? ஓகே, உண்மையில 1000 இருக்குமா? எண்ணி பார்க்குறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. ஓகே, கடைசியாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வெளில போயிட்டு சிவன் சாமி டெம்பிள் இருக்கா இல்லையா, நம்ம கண்ணுக்கு படுதா, நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் படலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டெலிபோர்ட் காமிக்குதில் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அப்படியே அந்த மியூசியம் ஒன்று இருக்குல்ல வெளில பார்த்தோம்ல, அதையும் போயிட்டோன்னா இந்த கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சு. ஓகே, அங்கே இருக்க மயில் வாகனத்துக்கும் கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு நாமளும் வெளில வந்துட்டோம். இங்கே இருக்காக இருக்குது. அதான் சாரி, ஓம் நமச்சிவாய. எனக்கு என்னதில்ல, நான் வீடியோ எடுக்கும்போது இந்த கேம் பிளேயை வந்துட்டு பண்ணும்போதும் சரி, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, சிவன் சாமியை பார்த்தாலே கண்ணெல்லாம் கலங்குது. நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன், ஒரு சாமியை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணு கலங்குச்சுன்னா அவங்க நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னு அர்த்தம்னு. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, அப்படியே கீழே போவோம். பூவை போட்டுகிட்டே போவோம். பக்தியை காமிக்கிறேங்கிற பேரில் பூவை போட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கே என்ன கம்மிங் சூன்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்த கேமில் அப்டேட் வந்ததுன்னா நம்ம விளாட்றதுக்கு நம்ம ஞாபகம் இருந்து அந்த அப்கிரேட் அதுக்கப்புறம் வந்திருந்ததுன்னா நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஒரு ஞாபகம் மறந்து கேஸ். இங்கே பாருங்கள், குட்டி சிவன்லிங்கம் செமையாக இருக்குது. அதுமாரி கரெக்டாக அது மேலே போட முடியுதான்னு பார்ப்போமா? சூப்பர். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று இருக்குது, ட்ராயிங், பெயிண்டிங், இதெல்லாம் செம்மையாக பண்ணேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்.
என்னோடய ட்ராயிங்ஸு பெயிண்டிங்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். மூன் லிட் ஸ்கெச்சஸ் அப்படின்ட்டு MOON_LIT ஸ்பேஸ் இல்லாமல் SKETCHES மூன்லிட் ஸ்கெச்சஸ் moon_lit sketches. ஓகேங்களா? லிட்க்கும் ஸ்கெச்சஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லை. ஓகேங்களா? எந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. 3க்கு அப்புறம் அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்துட்டு நான் நிறைய என்னோடய பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ், கிராஃப்ட் எல்லா என்னோடய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அதில் போட்டிருந்துருப்பேன். பாருங்கள், பிடிச்சிருந்தேன்னா என்ன ட்ராயிங் பிடிச்சிருக்கோ லைக் போடுங்க. சாமி ட்ராயிங்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். விநாயகர் பண்ணியிருக்கேன், அம்மன் சாமி, லக்ஷ்மி சாமி பண்ணியிருக்கேன். அம்மன் சாமின்ட்டு லக்ஷ்மி சாமி, அவர் சிவன் சாமி வந்துட்டு 3 தடவை பண்ணியிருக்கேன். சிவன் சாமி பார்வதி சாமி இருக்க மாதிரி ஒன்று, சிவன் சாமியும் காளை மாடு இருக்குல்ல அது இருக்கிற மாதிரி ஒன்று, சிவன் சாமி மட்டும் இருக்கிற மாதிரி ஒன்றுன்னு 3 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். அப்புறம் நம்ம டிகே தமிழ் கேமிங்னு வந்துட்டு புதுசாக இன்ஸ்டாகிராம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? CapsD CapsK ஸ்பேஸே இல்லாமல் தமிழ் கேமிங் YCapsT ஓகேங்களா? ஸ்பேஸே இல்லை எல்லாத்துக்குமே. டிகேவும் லாஸ்ட்டில் இருக்க YT இது 2மே கேப்ஸு. சாரி, நான் 4 லெட்டர்ஸும் கேப்ஸு. டிகே தமிழ் கேமிங் YT, அது நடுவில் ஸ்பேஸே இல்லை. ஓகேங்களா? அதுவும் செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயுமே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போடுவேன். ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த மியூசியம் போயிருக்கோம். மியூசியம் போனதை வந்து நான் என்னென்னா மியூசியம்ங்கிறதே மறந்துட்டு திருப்பதி டெம்பிள்னு நினச்சிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன், அது ஒரு வீடியோவாக எடுப்போம்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது மியூசியம். அதாவது குட்டியாக ஒரு 4 minutes 45 secondsக்கு வந்திருக்கு. அப்போ அதை பழனிமலை டெம்பிளோட சேர்த்து போட்டுடலாம். ஆனால் அந்த தனியாக எடுத்ததையுமே சேர்த்து இதோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னென்னமோ குட்டி குட்டியாக கதையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு பறிக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. நமக்கு என்ன ராமாயணம் என்னன்னு தெரியும், ஆனால் அந்த திருப்பதி பாலாஜி கதை என்னென்னா தெரியும். ஷார்ட்டாக சுருக்கி சொல்லிட்டிங்கன்னா எனக்கு போதும். ஆனால் அதை கமெண்ட்டில் சொல்ல முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணால் நான் உங்களுக்கு கம்பல் பண்ணலை. அடுத்து இங்கே போய் பார்ப்போம். நேராக போகணும் போட்டுருக்கு. நான் நேராக போகல. இங்கே வந்துட்டு உள்ள போயிட்டுருக்குதுப்பா. மியூசியம்னா இப்படி வச்சுருக்காங்கல்ல. உண்மையிலே இந்த மியூசியம் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. என்னடா அது மேலே போய் நின்னா உட்காருது. ஆமாம், இங்கே பாருங்கள், வழியில் உள்ள வந்து இருங்க கைஸ். உள்ளே வந்து எல்லா சாமியும் இருக்காங்க. என்ன சாமின்னு நான் ஒழுங்காக பார்க்கல கைஸ். திருப்பதி பாலாஜி சாமியாக இருப்பாங்க. அப்புறம் அங்கேயும் கம்மிங் சூன்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு இடம் இருக்குது. எல்லாம் ஜஸ்ட் பிக்சர்ஸ் தான், ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக. ஏதோ வைரல் ரீல் டெம்பிள்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் போவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், பாக்ஸில் ஒரு 3D பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு பாலாஜி சாமியும், ஐயோ அந்த அம்மன் பேர் மறந்துட்டேனே, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இந்த வைரல் ரீல் டெம்பிள்னு ஒன்று போட்டிருக்காங்களா, அது போய் பார்ப்போம். கேம் ப்ளே பாஸ்ட். ஓகே இதுதான் வைரல் ரீல் டெம்பிளா. ஆஞ்சநேயர் இருக்கார், செமையாக இருக்குது லைட்லாம். ஓகே, திருப்பதி பாலாஜி இருக்கிறார்கள். அவ்வளோதானா? இது என்ன வைரல் டெம்பிள்ன்றாங்க? என்னமோ ரீல்ஸ்லலாம் வைரலான டெம்பிளாக இருக்கும் போல் இருக்குது. அதான் வைரல் ரீல் டெம்பிள்னு போட்டு வச்சுருக்கோம். சரி, நம்ம எல்லாம் விடுவோம். கோலந்தான் செமையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, கோலத்தை செமையெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்களா, வாயிலெல்லாம் கொலருது கைஸ். அவ்வளோதான், செமையாக போட்டிருக்காங்க கோலத்தை. கையால் போட்டாங்களா, வரைஞ்சாங்களா, அனிமேஷனானு தெரியாது, யாருக்கு தெரியும்.
ஓகே, அந்த டோர் வழியாக வெளில போகணும். ஓ, இங்கே ஒன்று இருக்குது, பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டேன். இந்த இது வழியாக வெளில போயிட்டோன்னா வெளில சுற்றி பார்ப்போம். இது பழனி டெம்பிள் ஏற்கனவே போயிட்டு அங்கேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் போகணுன்னு அவசியம் இல்லை. இதோ அந்த இது யாகம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. மேலே ஏற முடியுதா? கோபுரத்துக்கு மேலெலாம் ஏற முடியுதே, செமையாக இருக்கே. எல்லா சாமியும் இருக்காங்க, குட்டி குட்டி மினியேச்சர் சாமி. இங்கே யாரு? என்ன ஃப்ளூட்டுன்னு காமிச்சது, தொட்டானா நான் பறக்கிறேன் மறுபடியும். என்ன அது ஃப்ளூட்டு? கிருஷ்ணர் சாமி கையில் இருந்த ஃப்ளூட்டை பிடிச்சிக்கிட்டு நான் பறந்துக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. அடுத்து இங்கே 2-3 சாமி இருக்காங்கோ, மேலே ஏற வேண்டியதுதான். நானும் ஓடிட்டே இருக்கேன். ஓ சரி, அங்கே பாருங்களேன், ஏதோ லேண்டு மாதிரி தெரியுது. ஓகே, பறந்துக்கு போக வேண்டியதுதான். குதிச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், லைஃப் போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் இதே இடத்துல தான் ரீஸ்பான் ஆகுறேன். ஸோ நோ ப்ராப்ளம், எத்தனை தடவை வேணால் நீங்கள் குதிச்சு விளாட்லாம். அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்களா? பாய்.